வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் சித்திரை 18ஆம் தேதி விசுவாச வருடத்தில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருந்து ரிஷப ராசியில் இருந்து மாதம் ஆரம்பமாகின்றது. ரிஷபராசியிலேயே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே உங்களுக்கு கடக ராசிக்கு 5-10 குடை ரேவத்தை கொடுக்கக்கூடிய ராசியிலே இருக்க போகின்றது. நீச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேயர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் முழுக்க உங்களுடைய 5வது மாதம் 6ஆம் தேதி போகின்ற காரணத்தினாலே மேச மாதத்தை பொறுத்தவரையில் சற்று கவனம் நிதானத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாக இங்கு பின்பற்றக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடியது குழந்தை சம்பந்தப்பட்ட இடங்களிலே தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேயர்கள் கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதமாக, அதுவும் நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக பின்பற்றக்கூடியதும், சமையலறை சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லுகின்றவரும் 10ஆம் இடத்ததிபதி தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் வந்து போகின்ற மருத்துவ செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதத்திலே இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் வீடு வாசல்கள் சொத்து சுகங்களுக்குள்ளே முயற்சி செய்கின்ற நேர்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், கடல் கடந்து செல்லக்கூடியது ஒரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அவர் இருக்கக்கூடியது என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். சூரிய பகவான் மாதத்தில் 14ஆம் தேதி அவர் உங்களுடைய 11வது இடத்துக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு மாறப்போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். 8ஆம் இடத்திலே ராகு பகவான் கெடுபலன் என்று நினைக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக குருவின் அனுக்கிரகம், குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பயிற்சி என்பது உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மே மாதங்களிலே நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக, சுக்கிர பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலையும் தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களில் நீங்கள் அடைகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. ராசிநாதன் 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் அமர்கின்றதும் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்றது. இங்கே விரையாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. அவர் 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி 11ஆம் இட ஆசை அபிலாஷி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று பார்க்கின்றது முயற்சி சாணத்திலே இருக்கின்றது.